வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஆர்ட் பிளாஸ் ரிவ்யூ. சரி வாங்க, நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கிய சீரியலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கார்த்தி இருக்கார் இல்லையா, அவர் சரியான குடிகாரன் ஆகிட்டாங்க. என்னடா சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அவர் அஞ்சலி பண்ண துரோகத்தை தாங்கிக்க முடியாமல் குடிகாரனாக மாறிட்டாருங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஃபுல்லாக கழுத்து முட்டை குடிச்சிட்டு அங்கே இருக்கிறவங்களோட சண்டை போட்டு பெரிய ரகலையே பண்ணி விட்டுட்டாருங்க. இது எப்படி எனக்கு தெரியும் கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம இலக்கியாவும் கௌதமும் ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டிக்காக போயிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஃபைட் சீன் நடக்குதுங்க. என்னன்னு பார்த்தா, இவங்க ஒரு பக்கம் சர்ப்ரைஸ் பண்ணுற டைமில் பக்கத்து டேபிளில் ஒரு ஃபைட்டுங்க. கார்த்தின்னு பேர் சொல்லிட்டு ஏதோ அடித்தடி நடக்குது. என்னடா நெட்டி பார்த்தா நம்ம கார்த்தி தான் குடிச்சிட்டு அங்கே சண்டை போட்டுட்ருக்காரு. இதை பார்த்து நம்ம இலக்கியாவும் கௌதமும் ஓடி போய், ஏண்டா கார்த்தி உனக்கு எதுக்குடா இந்த வேலை, நம்ம எப்படி இருந்தோம் ஏன் இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம கார்த்தியும் என் வாழ்க்கையே ஒருத்தி கொண்டு போயிட்டா, இதுக்கப்புறம் நான் வாழ்றதுக்கு என்ன இருக்குது, என்னால் முடியலண்ணே பேசாமல் என்னை கொண்டுருங்க, இங்கே தூக்கி ஜெயிலில் போட்டு போயிருங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. என்னங்க பண்ணுறது? கார்த்தியோட நிலைமை நினச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன் கார்த்தி இப்படி மாறிட்டாரு, அவர் நிலைமை ஏன் இப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறது மாதிரி ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப கஷ்டம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம பைரவி நம்ம இலக்கியாவை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும், மறுபடியும் அஞ்சலி எப்படி வீட்டுக்கு கொண்டு வரதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னு பார்க்குறீங்க? ஆமாங்க, பைரவி சாப்பிட உட்காந்த உடனே நம்ம கார்த்தி, நீங்கள் சாப்பிடாதீங்க, உங்களால் தான் நான் இந்த கதியில் இருக்கேன், இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளியே நீங்கள் தான், ஆரம்ப புள்ளியே நீங்கள் தான், இது நீங்கள் சாப்பிடவே கூட துரத்தி விட்டதுனால அதே கோபத்தில் இதுக்கு இலக்கியா தான் காரணம் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்காங்க. என்னங்க பண்ணுறது? இதுக்கப்புறம் என்னங்க பண்ண போகிறாங்க பைரவி? அஞ்சலி அவங்க அப்பா அம்மா அடைச்சி வச்சுட்டாங்க. அப்பா அம்மா இல்லைங்க, அப்பா தான் அடைச்சி வச்சாங்க. அவங்க அம்மா எங்கே அடைச்சி வைக்க போகிறாங்க? சாவி கிடைச்சா திறந்து விட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன நடக்க போகுது அப்படின்றது தாங்க ஒரே ஒரு ட்விஸ்டாக இருக்குங்க. எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கணுங்க வாழ்க்கை. ஆனால் கார்த்தி வாழ்க்கை அப்படி இல்லைங்க. திரும்பி பார்த்தா வெறும் கெட்டதாகவும் துரோகம் இந்த மாதிரி வழியிலவே இருந்தால் அவர் என்னங்க பண்ணுவார்? அவருக்கு குடிச்சு அதை மறக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரேடியாக மேலே போய் சேரணுங்க. இது ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. இல்லை இன்னொரு கல்யாணம் பண்ணணுன்ற ஆப்ஷனுக்கு அவர் போக மாட்டார். ஏன்னா இவ ஏமாத்தின மாதிரி வர்றவளை ஏமாத்தான் போயிடுவாளா, அவளும் எப்படி தான் ஏமாற்றுவான்ற எண்ணம் அவருக்குள்ள பதிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். கார்த்தியை பற்றி பேசணுன்னா, கார்த்தி ரொம்ப நல்ல பையன், டீசெண்டான பையன், ஒழுக்கமான பையன். இப்படியெல்லாம் நான் சொல்லிகிட்டே போகலாங்க. என்னங்க பண்ணுறது? ஒரே டென்ஷனுங்க. கார்த்திக் ஒரு பக்கம் அந்த லைஃப் அப்படி போகுதுன்னு டென்ஷனுங்க, எனக்கு ஒரு பக்கம் என் லைஃப் இப்படி போகுதுன்னு டென்ஷனுங்க. என்ன டென்ஷன் பார்க்குறீங்களா? ஆமாங்க, உங்ககிட்ட நான் வீடியோ பேசிட்டு இருக்கிற இந்த டைமில் 4 முறை கால் பண்ணிட்டாரு எங்கள் சித்தப்பா. ஏண்டான்னு பார்த்தீங்களா, வேறுகடலை பயிர் போட்டிருக்கோங்க, கலகா பிடுங்கணும் வாடான்னு ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொல்லிட்டு இருக்கேன், இல்லை நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வீடியோ போட்டுட்ருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொன்னால், நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி திரும்ப தொந்தரவு பண்ணுறாருங்க. அந்த டென்ஷனில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷன் ஆகுதா இல்லையா? கன்ஃபியூஷன் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் மாப்பி சுகுல் இந்த கலாம். சரி ஓகே, யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, டாடா, see you, bye bye.